அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்முடைய டெல்லி சுல்தானேட்டில் நம்ம கில்ஜி வம்சம் வரைக்கும் பார்த்தோம், துக்ளக் வம்சம் பார்த்தோம். துக்ளக் வம்சத்தில் 3 துக்ளக் பற்றி பார்த்தோம். கியாசுத்தீன் துக்ளக் பார்த்தோம், முகமது பின் துக்ளக் பார்த்தோம், அதுக்கப்புறம் பெரோசா துக்ளக் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து வரக்கூடிய வம்சத்துக்கு பேர் சையது வம்சம். இந்த சையது வம்சம் 1414 1451 வரைக்கும் இருக்குது. இந்த சையது வம்சத்துக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னா, தைமூரின் படையெடுப்பு நடந்திருக்கும். அந்த வருஷம் 1398. அதன் விளைவாக அவர் தன்னுடைய பிரதிநிதியாக ஒருத்தரை விட்டு போறாரு. அவர் பேர் கிசிர்கான். கிசிர்கான் தான் இந்த சையது வம்சத்துடைய நிறுவனர். சையது வம்சத்தோட நிறுவனர் யாருங்க? கிசிர்கான். இந்த கிசிர்கான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த சையது வம்சத்தை நிறுவனர், ரைட்? நிறுவனர், அவ்வளவுதான் அவரை பற்றி சொல்ல முடியும். வேற ஒன்றும் அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து அவருடைய வழித்தோன்றலாக வரக்கூடியது முபாரக் ஷா. இந்த முபாரக் ஷா பத்தி ஒரு நூல் இருக்கு, தாரிக் இ முபாரக் ஷாஹி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் பேர் யாஹியா அகமது கான் சிருந்தின்னு சொல்லுவாங்க. யாஹியா அகமது கான் சிருந்தின்னு சொல்லுவாங்க, ரைட்? சரியா? அதுக்கடுத்து ஒரு முகமது ஷான் ஒரு மன்னர் வருவாரு. அவர் அவரை பற்றிய படிப்பதற்கு வரலாற்றுல ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து ஒருத்தர் ஆலம் ஷா. ஆலம் ஷா எப்படின்னா, இந்த வரலாற்றிலேயே, அதாவது டெல்லி சுல்தானிய வரலாற்றிலேயே டெல்லியை விட்டு எனக்கு மன்னர் பதவி வேணா ஒன்று வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து தனிமையாக போய் டெல்லியை விட்டு விலகி ஒரு 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்த ஒரு மன்னர் என்ற பெருமைக்குரியவர் ஆலம் ஷா. ஓகேவா? கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஆலம் ஷா பத்தி, ரைட்டா? மன்னர் பதவியை துறந்த ஒரு டெல்லி சுல்தானிய மன்னர் யாருன்னா ஆலம் ஷா, ரைட்? ஸோ இதோட எது முடியுது அப்படின்னா, இந்த சையது மரபு முடியுது. அதுக்கடுத்து வரக்கூடிய மரபு லோடி மரபு. ஆலம் ஷா பதவி வேணாம்னு சொன்ன உடனே அந்த பதவிக்கு யாரும் வந்துடா, பக்லுல் லோடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துறாரு. அவர் தான் நிறுவனர். ஓகேவா? அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு. 1452 ஆட்சி பொறுப்பு வராரு பக்லுல் லோடி. அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பேர் சிக்கந்தர் லோடி. இந்த சிக்கந்தர் லோடி முக்கியமா வரலாற்றுல பதிவாகிறாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய 2 விஷயம். சிசியா டாக்ஸை மீண்டும் லெவி பண்றது இந்த சிக்கந்தர் லோடி தான். சிசியா டாக்ஸை லெவி பண்ணது மட்டும் இல்லாம, நம்ம டெல்லிக்கு பக்கத்துல ஆக்ராவை நிர்மாணித்தவர், ஆக்ரா நகரை கட்டியவர், ஆக்ராவை தலைநகராக மாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ராவை தலைநகராக நிர்மாணித்தவர் பெயர் கேட்பாங்க. ஆக்ராவை நிர்மாணித்தவர் பெயர் என்னன்னு கேட்பாங்க. சிக்கந்தர் லோடி. ஓகேவா? சிக்கந்தர் லோடி சிசியா டாக்ஸ் சிசியா வரி விதித்தார், ஆக்ரா நகரை நிர்மாணித்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பேர் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா 2 விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயங்கள் அப்படின்னா, இவர் காலத்துல தான் ஒரு கொடுங்கோல் அரசன் சொல்லி பெயர் பெற்றவர். அடுத்து இவருடைய மைத்துனர் பெயர் என்ன அப்படின்னா, அவர் பேர் தான் தௌலத் கான் லோடி. அவர் பஞ்சாப் ஆளுநராக இருக்கிறாரு. பஞ்சாப் ஆளுநரா இருக்கிற அவரு இந்த கொடுங்கோல் அரசனாக இப்ராஹிம் லோடியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு கருத்து வேறுபாடு வருது, கருத்து மோதல் வருது, ஒரு சண்டே வருதுன்னு வச்சுங்களேன். 2 ஆகாது. இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றாருன்னா, தௌலத் கான் லோடி யாரை வர வைக்கிறாரு அப்படின்னா, பாபருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. இங்க வாங்க, சண்டை போடுங்கன்னு சொல்லி இவர் கொடுங்கோல் ஆட்சி போடுறாரு. வாங்க சண்டை போடுங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துறாரு இந்தியாவுக்கு. அதன் பேரில் யார் வந்துடுறா? பாபர் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. 1526 பானிபட் என்கிற இடத்துல வைத்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த முதல் போர். அந்த போருக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா, முதலாம் பானிபட் போர். வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போர் முதலாம் பானிபட் போர். நம்முடைய இந்தியாவில் முகலாயர் சாம்ராஜ்யம் நிறுவுவதற்கு அடித்தளமாக அமைந்த முதல் போர் முதலாம் பானிபட் போர். அது 1526 ஆண்டு நடந்தது. யாருக்கும் இடையே நடந்தது என்றால், நம்முடைய முகலாய பேரரசை நிறுவிய பாபருக்கும் நம்முடைய டெல்லி சுல்தானிய இறுதி மன்னராகிய நம்முடைய இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்த அந்த சண்டை தான், அந்த போர் தான் முதலாம் பானிபட் போர். அது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ இத்துடன் டெல்லி சுல்தானியம் தன்னுடைய முடிவை சந்திக்கிறது. இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆரம்பத்துன்னு சொல்லியிருக்கேன், அடிமை வம்சத்துல என்ன பார்த்தோம். அடிமை வம்சத்துல எத்தனை மன்னர்கள், முக்கியமான மன்னர்கள் இருக்காங்க? 4 பேர். யாரை பார்த்தோம் அடிமை வம்சத்துல? முகமது பின் துக்ளக் பற்றி, அடிக்கடி முகமது பின் துக்ளக்னே சொல்ல மன்னிக்கிறோம். அவருடைய பேர் என்ன அப்படின்னா குத்துதீன் ஐபக். அவருக்கு அடுத்து வர ஒரு பேர் என்ன அப்படின்னா இல்டுட்மிஷ். இல்டுட்மிஷ்க்கு அடுத்து வர்றது ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகத்துக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா பால்பன் ஆட்சிக்கு வராரு. இவங்க முக்கியமான மன்னர்கள் எதுல அப்படின்னா அடிமை வம்சத்துல. கில்ஜி வம்சம் அடுத்து வருது. கில்ஜி வம்சத்துல முக்கியமான மன்னர்கள் யார் அப்படின்னா 2 பேர் முக்கியமான மன்னர்கள். அதுல முக்கியமான மன்னன் பேர் சொன்னோம்னா யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி,
ஜலாலுதீன் கில்ஜி அண்ட் அலாவுதீன் கில்ஜி, இந்த 2 பேரும் முக்கியமான மன்னர்கள். அதுக்கடுத்து வரக்கூடிய வம்சம் என்ன வம்சம் அப்படின்னா துக்ளக் வம்சம். அதுல வந்து என்ன யார் வரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் வராங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் வராரு. அதை தொடர்ந்து அவருடைய மகனான முகமது பின் துக்ளக் வராரு. அதுக்கடுத்து அவருடைய கசினான பெரோசா துக்ளக் வராரு. சரியா? ஸோ இதான் துக்ளக் வம்சம். அதுக்கடுத்து சையது வம்சம். இந்த துக்ளக் வம்சத்தோட எண்ட்ல வந்து ஒரு பெரிய படையெடுப்பு நடக்குது. அது தாமூரின் படையெடுப்பு. அந்த படையெடுப்பின் விளைவாக வந்த பிரதிநிதி கிசிர்கானின் விளைவாக வந்தது சையது வம்சம். சையது வம்சத்துக்கு அடுத்த வம்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா லோடி வம்சம் சொல்றோம். இந்த லோடி வம்சத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மூணு லோடியை பார்க்குறோம். முதல் லோடி வந்து யாரு? பக்லுல் லோடி. அடுத்து சிக்கந்தர் லோடி. அடுத்து இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லையா, இந்த இப்ராஹிம் லோடி தான் முதலாம் பானிபட் போர் காரணம். அதுக்கு அழைப்பு விடுத்தவர் பேர் வந்து தௌலத் கான் லோடி. அவர் யாரு? பஞ்சாப் ஆளுநர். அப்ப முதலாம் பானிபட் போர் யாருக்கு நடந்தது? இப்ராஹிம் லோடிக்கும் அண்டு பாபருக்கும் இடையே நடந்த போர் தான் முதலாம் பானிபட் போர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர் தான் இந்தியாவில் முகலாயர்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு அடித்தளமாக அமைந்த போர் என்று இந்த பாடத்தை முடிக்கிறோம். இதோட முடியுது. இதுக்கடுத்து இதோட கட்டிடக்கலை, இதனுடைய சிறப்பு அம்சங்கள், இசை சம்பந்தப்பட்ட இதர விஷயங்கள் அனைத்தையும், நூல்கள் எல்லாத்தையுமே அடுத்த வகுப்புல நான் டெல்லி சுல்தானத்துடைய முடிவை முடிச்சிடுறேன். ஓகேவா? எப்படின்னா டெல்லி சுல்தானிகளை பற்றிய இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு. அதாவது டெல்லி சுல்தானிகளை பற்றிய கொஞ்சம் தரவுகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். தரவுகள் அடுத்த கிளாஸ்ல நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ இதோட எது முடியுது அப்படின்னா டெல்லி சுல்தானி உங்களுக்கு முடிவுக்கு வரும். அதுக்கடுத்து நம்ம எது ஆரம்பிப்போம் அப்படின்னா முகலாயர்கள் ஆரம்பிப்போம். ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.